ஹாய், இந்த வீடியோவில் தமிழ் நியூ சிலபஸில் தமிழில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் மொத்தம் 20 அதிகாரங்கள் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் ஒழுக்கமுடைமை, அதுதான் பார்க்க போகிறோம். இது 10th ஓல்டு புக்கில் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. நியூ புக்கில் கொஞ்சம் 2-3 குறள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கவர் ஆகக்கூடிய இந்த ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 10 குறள் நம்ம பார்க்கலாம். ஒழுக்கமுடைமை. ஃபஸ்ட்டு குறள் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஸோ ஒழுக்கம் தான் எல்லா அரண்களை விட மிக உயர்ந்த அறம் எது அப்படின்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது தான். அதுதான் எல்லா சிறப்பையும் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எல்லா சிறப்புகளுமே கிடைக்கும். விழுப்பம் அப்படின்னா இதில் பொருள்கூறுகளாக ரொம்ப முக்கியம். ஸோ விழுப்பம் அப்படின்றது சிறப்பு. விழுப்பம் அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம். ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும், காக்கப்படும், இதெல்லாம் பொருள் எடுத்துக்கலாம். ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலானதாக கருதப்பட வேண்டும், காத்தல் வேண்டும். செகண்ட் குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தை துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஸோ நம்ம ஒழுக்கமுடையவராக வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த ஒழுக்கத்தை நம்ம தற்காத்து கொள்வது மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நம்ம காக்க வேண்டும். பரினாவே இந்த இடத்துல இரக்கம். பரிந்து அப்படின்னா விரும்பி. பரிந்து அப்படின்னா விரும்பி. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். மூன்றாவது குறள். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அந்த பிறப்பு ஒரு இழிவான ஒரு பிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கமுடைமை, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர். ஸோ உயர்குடி கீழ்குடி இழிவான குடியினர் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதுனா நம்ம பிறப்பை வச்சு சொல்கிறது இல்லை. நம்ம ஒழுக்கம் உள்ளவராக இருந்தோம் அப்படின்னா அதை உயர்குடியினர் அப்படின்னும், ஒழுக்கம் இல்லாதவரை இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ புக்கில் பார்த்திங்கன்னா ஒருவனது குடிப்பெருமையை உயர்த்த வல்லது ஒழுக்கமுடைமையே ஆகும். ஒழுக்கம் தவறினால் அது இழிந்த பிறப்பில் கொண்டு போய் நிறுத்திவிடும். ஸோ ஒரு இழிவான ஒரு பிறப்பாக அது மாறிடும். அதனால் நம்ம ஒழுக்கத்தை தற்காத்து கொள்ள வேண்டும். நான்காவது குறள். மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். அதாவது மரப்பினும் மூத்து கொள்ளலாகும். அதாவது ஒரு கல்வியை மறந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம மீண்டும் என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஆனால் ஒழுக்கத்தை நம்ம ஒரு இதில் தவறிட்டோம் அப்படின்னா அவன் ஒரு இழிப்பிறப்பாக அவனை கருதப்படுவாங்க. ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். அழுக்காறு உடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையவன். அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை. ஆக்கம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அதாவது பொறாமை ஒருத்தங்கிட்ட பொறாமை இருந்தது, அவங்ககிட்ட அந்த பொருள் இருக்குது, இவ்வளோ செல்வம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவனை பார்த்து பொறாமைப்பட்டோம் அப்படின்னா அந்த செல்வம் நிலைக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு அப்படின்ற விஷயம் இருக்காது. அவங்ககிட்ட உயர்வு இருக்காது. பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை கொள்பவனிடம் எந்த ஆக்கமும் இல்லாமல் போய்விடுவது போல. அடுத்த செல்வத்தை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தங்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்டையும் எந்த உயர்வும் இருக்காது. ஒழுக்கத்தின் ஒல்கார் புறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒழுக்கத்தோட அந்த மதிப்பை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த ஒழுக்க நெறியிலிருந்து கண்டிப்பாக தவற மாட்டாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் புறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தை தவறினால் குற்றம் வரும் என அறிந்து மன வலிமை உடைய நல்லோர் ஒழுக்க நெறியில் இருந்து விலக மாட்டார். அவங்க ஒழுக்க நெறியிலிருந்து ஒரு காலம் விலக மாட்டாங்க. ஒல்கார் அப்படின்னா உறவு, விலக மாட்டார். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார்.
உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர், அந்த மன வலிமை உடையவங்க விலக மாட்டாங்க. ஏதம் அப்படின்னா குற்றம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கம் இருந்தது அப்படின்னா அவங்க மேன்மையை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க பழி சொற்களை அடைவர். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். நன்மை அப்படிங்கிற அந்த ஒரு விளைவு நமக்கு கிடைக்கும். நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். தீய ஒழுக்கம் இருந்தது அப்படின்னா அது அவனுக்கு துன்பத்தை மட்டுமே தரும். வித்து அப்படின்னா விதைன்னு அர்த்தம். நன்றிக்கு வித்தாகும், வித்துனா விதை. இடும்பை அப்படின்னா துன்பம் அப்படின்னு பொருள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலர். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. நல்ல ஒழுக்கம் உடையவங்க கிட்ட இந்த தீய சொற்கள் அப்படின்ற அந்த சொற்கள் வராது. தீய சொற்களை மறந்தும் தம் வாயால் சொல்லுதல் ஒழுக்கம் உடையவருக்கு தகுதியானது இல்லை. அத்தகைய தீய சொற்கள் அவர்கள் வாயில் பிறக்கவும் செய்யாது. அந்த மாதிரி தீய சொற்கள் அவங்களோட வாயில இருந்து வராது. அதுதான் ஒழுக்கமுடையவர்களினுடைய சிறப்பு. ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. உலகத்தோடு ஒட்டொழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவராகவே அவர். எவ்வளவுதான் அவங்க அதாவது உலகம் கூறும் ஒழுக்க நெறியுடன் பொருந்தி வாழ கல்லாதவர். அதாவது இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சில வரைமுறைகள் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த வரைமுறைகளோட ஒத்து வாழாம உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் அப்படின்னா அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றி நம்ம வாழலை அப்படின்னா நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவாங்க. உலகம் அப்படின்றது இந்த இடத்துல உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல், வாழ்தல். ஒழுகல் அப்படின்னா நடத்தல், அப்படி இல்லைன்னா வாழ்கிறது. ஸோ இதுதான் இந்த 10 குறள். ஒழுக்கமுடைமையில் 10 குறள். இதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் கூறுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு குறளில் பார்த்தோம், விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் காத்தல் வேண்டும், பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும், குடிமை அப்படின்றது உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவரை நம்ம இழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அழுக்காறு அப்படின்றது பொறாமை. ஸோ இதில் முக்கியமாக அழுக்காறு, ஆக்கம்னா செல்வம், பரிந்து அப்படின்னா பரிந்துக்கு என்ன பார்த்தோம், பரிந்துனா விரும்பி, விழுப்பம் அப்படின்னா சிறப்பு. ஸோ இதெல்லாம் பொருள் கூறுகளை கேட்பாங்க. ஏன்னா இப்போ பொருள் கூறுகள் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதெல்லாம் தனி டாப்பிக்காகவே இப்போ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எய்துவர் அப்படின்னா அடைவர், இடும்பைனா துன்பம், வித்துனா விதை, ஒல்லாவே அப்படின்னா இயலாவே, ஒழுகல்னா நடத்தல் அல்லது வாழ்தல். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். பொறையுடைமை அந்த அதிகாரம் பார்க்கலாம். தேங்க்யூ.